அடுத்தபடியாக அண்ணன் நபியினுடைய நற்குணத்தை போற்றும் கருத்தரங்கில் முதலாவதாக நூருல் ஹுதா உலமாக்கள் அறக்கட்டளையின் உறுப்பினர் மௌலானா காரி அல் ஹாஃபில் அப்துல்லா ஃபைசானி ஹதரத் அவர்களை குடும்ப உறவுகளின் பல்கலைக்கழகம் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பிலே ஒரு நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். 12 நிமிஷம் நான் கை கட்டுறேன். 10 நிமிஷத்துல டைம் கம்மியா இருக்கு. 10 12 டைம் கம்மியா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه التنزيل في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضلك بسم الله الرحمن الرحيم. قال الله عز وجل سبحانه وتعالى لقد كان رسول الله أسوة حسنة صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏற்பட்டுள்ள அல்லாஹ் ஜல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய அருளும் பாக்கியமும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வார்த்தையை அடிச்சுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹபாக்கள் அவுலியாக்கள் மீதும் குறிப்பாக அன்னநாளின் ஆயிரத்தி 500 மேலால் ஒன்றி குழுமிருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் நன்மார்களை வழங்கினார். அது மாத்திர வேண்டி இந்நன்மார்களுக்கெல்லாம் தலைவராகிய அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அல்லாஹ் தஆலா தலைவராக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். பொதுவாக தலைமைத்துவம் என்பது ஒரு அரசியல் ரீதியாக நாம் பார்க்கலாம். மற்றும் பல பதவிகளை நாம் வெறுமன வாழ்க்கை என்பதற்கு பல மக்கள் வெற்றி அடைவதற்குரிய வரலாறுகள் நம் கையில் உண்டு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வெற்றி முழு வாழ்க்கையையும் வெற்றி அடைந்தான் என்றால் அவனுடைய இல்லற வாழ்க்கையும் சரி, அவனுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையிலும் வெளி வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் என்றால் அது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து யாரும். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் மிக சிறந்தவர், உங்களில் மிக சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர்களை சிறந்தவர் என்பதாக நாயகம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். நான் என் குடும்பத்தில் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொல்லவில்லை, அவர்களுடைய மனைவிமார்கள் வாயிலாக நாம் பலரை அவர் சொல்லி நாம் காண்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பம் என்பது இன்று ஒரு பிரச்சனைக்கு குடும்ப வாழ்க்கை உலக அரசியல் ரீதியாக வியாபார ரீதியாக எந்த முறையில் சென்றாலும் முடிவிருக்கின்றது. ஆனால் முடிவு எது இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையில் தான். எத்தனை பேருக்கு அதிபராக இருந்தால் இல்லத்தரசி தனக்காக அல்லா அமைக்கும் பொழுது அந்த குடும்பத்தினர் அந்த மனைவி நமக்கு சரியாக அமையவில்லை என்றால் முழுவாகவே நமக்கு நாசமாக போய்விடும். ஏதோ உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு இறைவனுடைய பகையை மற்றும் மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு மட்டும் மாறவில்லை. மாறாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையாக அமைந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துரிதமாக சொல்லையும் அவர்களுடைய வாழ்வில் காட்டியிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் மனைவி மாதங்கள் என்றாலே உங்களுக்கு நடத்தப்பட்டார்கள் என்றால் பொதுவா அந்த அட்டவணை சாதியிலிருந்து குடும்பத்துல சில பேருக்கு அந்தஸ்து, மனைவர்களுக்கு ஒரு அந்தஸ்து, ஆண்களே ஒரு அந்தஸ்து என்று பாகுபாடுகள் என்பது பிரிக்கின்றது. அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு கையாளப்பட்டார்கள். மனைவி மாதங்களுக்கு அடிமைகளை கொண்டுள்ளார். பச்சையாக சொல்ல போனால் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையில்லையும் தங்களுடைய நிபுணத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து முறை தெரிந்தார்கள். ஒரு பெண்ணை பாதுகாத்து தன்னுடைய குடும்ப தலைவர் நம்முடைய கணவரை வெறுப்பதற்கு அவர்களுக்கு முன்பாக பயன்படுத்த சொல்லுவார்கள். என் கணவரை போன்று யாரும் கிடையாது. ஆனால் மனைவி கொண்டு சொல்லக்கூடிய பெண்கள் கூறியிருந்தார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் நாயகத்தை போன்றது கணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆராய்ந்தார். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயதில் சமயத்திலே இவ்வளவு தலாக்கின் என்று அஞ்சப்பட்டு என்னுடைய ஆயுதத்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய தலாக்கின் உங்களுக்கு மனைவியாக இருங்கள் என்று ஒரு மனைவியாக ஒரு பெண்ணை வாயிலாக ஒரு மனைவியின் வாயிலாக அவர்கள் சுத்தமாக அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு மனைவி இல்லை, பலதரப்பட்ட மக்கள் பல மனைவிமார்கள் கணவராக எல்லாரும் நீயத்தன்மையாக அவர்கள் வெற்றி அடைந்து சென்றார்கள். யாருக்கும் எந்த பேசி வைக்கவில்லை. எல்லா உண்மைகளும் தான் நதியாக இருக்கலாம், தான் மனைவியாக இறங்குகின்றது, மக்களுக்கு எல்லாம் வசுவாக்கப்படுத்தப்படுகின்றன. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக பல மந்திரிகள் பல அவசியங்களை நாம் எதிர்பார்த்து இருக்கும் சமயத்தில் நாயகம் அவர்கள் வீட்டிலே எல்லாத்தையும் கலக்கி வைத்து வருவார்கள். நான் இந்த குடும்பத்தில் இல்லை, நான் ஒரு குடும்பத்தலைவர், நான் ஒரு பெண்ணுக்கு கணவர் என்பதாக அந்த எண்ணத்தில் வருவார்கள். எல்லா வகையான உரிமைகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஒவ்வொரு பாட்டாக இருக்கலாம். தன் பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள், தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள், தன் மனைவி மக்களுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள், இப்படி தன் மரும மக்களுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஒவ்வொரு பாட்டாக
மறைமுகமாக பிரித்து பேசப்படக்கூடிய ஒரு கதைக்கு நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தான் இருக்கின்றது. யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தலைவர் இவர் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார், இதனை இவரை நோய்வானாக இருந்து கொள்ளலாம் என்று எந்த தலைவர்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கப்படவில்லை, நாயகத்தை தவிர. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை மதீனாவிற்கு வெளியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். அந்த முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அன்னையாருக்காக தோற்று போனார்கள். இரண்டாவது முறை மீண்டும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாம் என்று ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது இந்த முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்று விட்டார்கள். வெளிநேரத்தில் ஆபத்து ஒன்று என்பதை கூட நமக்கு தெரியும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை வென்று விட்டார். முதலாவது முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை மீண்டும் கொடுத்தார்கள். நான் பெரிய தலைமையில் இருக்கின்றேன், எல்லாரையும் தூக்கி தூர எழுதிவிட்டு ஒரு மனைவியிடம் எப்படி அக்கறையுடன் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் எதை குர்ஆனில் சொல்லியிருக்கிறாரோ அதான் வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா நிம்மதி 2 இடத்துல வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான். முதலாவது விஷயம் அல்லாஹ் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னப்படும் அல்லாஹ் விக்கிரம் செய்வதில் அல்லாஹ் தஆலாவோடு அந்த மனைவி அல்லாஹ் வந்திருக்கிறார். இரண்டாவது கணவன் மனைவி இருவரும் ஜோடியாக இணைத்து வைப்பது, அவர்கள் மத்தியில் பாசத்தை இணக்கத்தை ஏற்படுத்துவது நாம் நிம்மதியை வைத்திருக்கின்றோம் என்பதாக இறைவன் கூறுகின்றான். அப்ப நிம்மதி எங்கே இருக்கின்றது என்று நாயகம் சொன்னார்கள். அப்ப நிம்மதி கிடைக்கக்கூடிய இடத்தில் நாம் பலமுறை தோற்று போகலாம். அது நினைத்து வைத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய மொழிகளை கற்றுத் தந்தார்கள். எந்த அளவிற்கு தன் மனைவிமார்களுக்கு இடம் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்றால், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ஒரு வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொண்டார்களா தன் மனைவிமார்களிடம் என்று வியப்பாக பேசக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஆயிஷா அம்மையார் சிறு பிள்ளையாக இருந்தவர்கள். பொதுவா பொசசிவ்னு சொல்லுவாங்க, அதாவது கணவன் எனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கணும், வேற யாருக்குமே லைஃப் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது என்பதாக நினைக்கக்கூடிய பண்பு ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு. அப்ப ஆயிஷா அம்மையார் சிறு பிள்ளையாக இருந்தார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை என்னுடைய இல்லத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணவில்லை என்று நாயகம் அவர்கள் ஆரம்பித்துவிட்டார்கள். நாயகம் அவர்கள் ஏதாவது மனைவி மக்களிடம் போறார்களா, நம் இல்லையே வேறு மனைவியிடம் செல்கின்றார்களா என்று பார்ப்பதற்காக வருகிறார்கள். எந்த மனைவியிடம் போவது செய்தால் பத்தை அழைத்து போயிட்டார்கள். அந்த ஜன்னத்தில் பத்தைக்கு போயிட்டு ஒருவேளை தியாகத்தெல்லாம் முடிச்சுட்டு வேற யாரும் மனைவியில போறாங்களா என்று ஒளிஞ்சு பார்த்துட்டே போறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஆயிஷா அம்மையாருக்கு வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு தான் வரான்னு சொல்லி வேகமா வந்து வருகிறாங்க. மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கும் போது பக்கத்துல வந்து உட்கார்ந்து அபிஷேகம் கேட்டார்கள், பொறுமையா மூச்சு விடுமா, பொறுமையா மூச்சு விடு, உன்னை உன் செல்வ வந்து வளர ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு போய் கேட்டாரு. உன்னுடைய செல்வா உன்னை வந்துட்டானா என்று சொன்ன ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் சற்று சற்று அவர்கள் ரோகப்படக்கூடியவர்கள் தக்கின்பாக அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுள்ளார். அப்ப என்னென்ன செய்தார் இருந்தாலும் ஒவ்வொரு செய்தான் இருந்தானா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டு விட்டார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது நமக்கு நபியை பற்றி கேட்கலாம் என்று தெரியும், நமக்கு வரலாம். ஆனால் அது குடும்ப வாழ்க்கை, அது கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு உறவு முறை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடம் இருக்கக்கூடிய செய்தான் என்னிடம் செய்தான் இருக்கா, ஆனா என்கிட்ட செஞ்சுட்டான், எனக்கு சரணடைஞ்சிட்டான், எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அதனால ஒவ்வொரு செய்தான் கட்டுப்பட்டு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்திருத்தமாக பதிலளிப்பார்கள்.
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நுபுவத்துடைய பட்டத்தை ஏந்தி இருந்தாலும், தன் ஊரில் தலைவராக இருந்தாலும், தன் குடும்பத்தில் அழகிய முறையிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். இது மட்டும் இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறுதியாக ஆயிஷா சொன்ன ஒரு வார்த்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குணம் எப்படிப்பட்டது. ஏனென்றால் ஊருக்கெல்லாம் நான் நல்லவனா இருக்கலாம், ஆனா வீட்டுல யாரும் இருக்கப்படாது. உங்களோட மனைவியை கேளுங்க, நீங்க யாருக்கு சொல்லுவாங்க. அப்ப நான் ஆயிஷா அதில் சகாபாக்கள் கேட்டார்கள், நாயகத்துடைய குணம் எப்படி காண சொல்லுது அல் குர்ஆன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ் தஆலா தாய் தந்தையர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க, அந்த இதை போதித்தார்கள். தன் மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு குணைகள் எல்லாம் மனிதன் வாழ வேண்டும் ஆசைப்பட்டாரோ அது முழுமையாக நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்து ஒரு மனைவியின் வாயிலாக சர்டிபிகேட் வாங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையில ஒரு குடும்ப தலைவர் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சொல்லால் அல்ல தன் வாழ்க்கையால் நிகழ்வு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாக நம் அனைவருடைய வாழ்க்கையை முடிந்து அன்னதான சிபாரிசை நம் அனைவரும் அல்லாஹ் அனைவரும் நசீபாக்குவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.